குற்றமே செய்யாத செந்தில் பாலாஜியை 471 நாட்கள் சிறையில் அடைத்தார்கள். பாஜக மேல பழிய போட்ட பாஜக மேல பழிய போடுறீங்க. சரி, யார் கொடுத்த புகார்? நீங்க கொடுத்த புகார் தானப்பா. செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளி என நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் அவர் 471 நாட்கள் சிறையில் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் தியாகின்றீங்க, குற்றமே செய்யலன்றீங்க. என்ன இதெல்லாம்? உலக மகா நடிப்பா இருக்க இதெல்லாம். தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளில வந்துட்டாருங்க. 471 நாட்கள் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்து நேற்று ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு. குறிப்பாக திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பட்டாசெல்லாம் வெடிச்சு இனிப்பெல்லாம் கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. வந்துட்டாரையா எங்க தன்மான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சரிங்க, அதாவது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனதுக்கு யாருங்க காரணம்? திமுக தாங்க. திமுக கொடுத்த புகாரால தான் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடிச்சாங்க. சரிங்க, இப்ப ஜாமீன்ல செந்தில் பாலாஜி வெளில வந்திருக்காரு. யாருங்க கொண்டாடுறா? அதுவும் திமுக காரங்க தாங்க. என்னடா நீங்க தான் புகார் கொடுத்தீங்க, நீங்களே இப்ப கொண்டாடுறீங்களே, ஒண்ணுமே புரியலையே எங்களுக்கு. எங்க நேற்றைய நாளுங்க தியாக தீபம் அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவு நாள். அண்ணன் திலீபன் அவர்கள் மிகப்பெரிய தியாகி, தமிழினத்திற்கு தியாகி அண்ணன் திலீபன் அவர்கள். அவருடைய நினைவு நாளை நாம அனுசரிச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு செய்யறாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 471 நாட்கள் சிறையில் இருந்து பிணையில செந்தில் பாலாஜி வெளில வராரு, அவர் ஒரு தியாகிங்க, வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வரவேற்றாருங்க. அதிமுகல செந்தில் பாலாஜி இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் பேர் வழி, செந்தில் பாலாஜி மேல ஆள் கடத்தல் வழக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசினது யாருங்க? ஐயா ஸ்டாலின் தாங்க. இப்ப அவரு திமுகல இருக்கிற ஒரே காரணத்துக்காக செந்தில் பாலாஜி தியாகி ஆகிட்டாரு. இது என்னங்க இது? அதிமுகல இருந்தா செந்தில் பாலாஜி ஊழல் பேர் வழி, திமுகவில் இருந்தா செந்தில் பாலாஜி தியாகி. அது உங்களுக்கு சொல்றதுக்கு வேற நாளே கிடைக்கலையாங்க உங்களுக்கு? தியாகின்னு சொல்லிட்டு தியாக தீபம் அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவு நாள்ல தான் சொல்லணுமா? குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாருங்க, அதாவது செந்தில் பாலாஜி தியாகினா அப்ப வாவுசி யாரு? யாருங்க வாவுசி? அப்ப வாவுசி எல்லாம் இனி ஒரு நாட்கள்ல தியாகி இல்ல, நம்ம செந்தில் பாலாஜி தான் தியாகி. சொல்றது யாரு? நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட, செந்தில் பாலாஜி மக்களின் உரிமைகளுக்காக போராடி சிறைக்கு போனாரா, இல்ல மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த 471 நாட்கள் அவர் சிறையில் இருந்தாரா? அவர் மேல ஊழல் வழக்கு இருந்தது, அதுவும் நீங்க கொடுத்த புகார்ல தான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாரு. ஊழல் வழக்குல இருந்து வெளியில வராரு, பிணையில வராரு. பிணையில் வந்த செந்தில் பாலாஜிய தியாகின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் மக்கள் ஏற்பாங்களா? குறிப்பா திமுக உடன்பிறப்புகள் சமூக வலைதளத்துல ஒரே ஒரு குற்றம் கூட செந்தில் பாலாஜி செய்யலங்க, ஒரே ஒரு குற்றம் கூட செய்யல, ஆனா அவர் ஜெயில இருந்தாருங்க, சிறையில இருந்தாருங்க. குற்றமே செய்யாத செந்தில் பாலாஜியை 471 நாட்கள் சிறையில் அடைத்தார்கள். பாஜக மேல பழிய போட்ட பாஜக மேல பழிய போடுறீங்க. சரி, யார் கொடுத்த புகார்? நீங்க கொடுத்த புகார் தானப்பா. செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளி என நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் அவர் 471 நாட்கள் சிறையில் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் தியாகின்றீங்க, குற்றமே செய்யலன்றீங்க. என்ன இதெல்லாம்? உலக மகா நடிப்பா இருக்க இதெல்லாம். குறிப்பா இன்று செந்தில் பாலாஜி அவர்களை ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜோதிமணி பார்த்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. ஐயோ, எப்படிங்க இத்தனை நாள் சிறையில் இருந்தீங்க, உடம்பெல்லாம் பரவாயில்லையா, பார்த்துருங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க. என்னங்க, என்ன நடக்குது? என்ன கூத்து நடக்குதுங்க? ஊழல் செய்த ஒருத்தர் சிறையில் இருந்தாரு, 471 நாட்கள் அவர் செய்த தவறுக்காக அவர் சிறையில் இருந்தாரு. அவர் வெளியில வந்த உடனே அப்படியே தியாகி பட்டம் கொடுக்குறீங்க. இணையதளமெல்லாம் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே மக்களை நீங்க இப்படி ஏமாத்துறீங்களே, அப்ப இதற்கு முன்பு மக்களை எப்படியெல்லாம் நீங்க ஏமாத்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்துல தியாகி செந்தில் பாலாஜி என பதிவு செய்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.